வணக்கம். ஓம் சாந்தி. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் திவ்ய புத்தியை அளிக்கக்கூடிய ஞானக் கடலான பரமாத்மா ஆத்மாக்களுக்கு ஞான அமிர்தத்தை வழங்குவதற்காக, தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, தர்மத்தின் தாழ்வு ஏற்படும் பொழுது தான் இந்த சிருஷ்டியில் வந்து நிச்சயமாக தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று கூறிய பரமாத்மா இந்த நேரத்தில் வந்து மனித ஆத்மாக்களுக்கு ஞானத்தை வழங்கி ஒரு பாதுகாப்பான ஒரு ஞானத்தை கொடுத்து ஆன்மாக்களை சக்திசாலியாக ஆக்குகிறார். பரமாத்மாவின் குடை நிழலில் அமர்ந்து இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நாம் ஒரு பரமானந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இது ஒரு அர்ஜுனனுக்காக கொடுக்கப்படவில்லை. கேட்கும் அனைவருமே தன்னை அர்ஜுனர்களாக அனுபவம் செய்யலாம். இப்போ நம்ம ஆன்மாவுடைய ஞானத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரோம். எப்படி பரமாத்மா ஒரு தண்ணியே இல்லாத பாலைவனத்தில் மழை பெய்தால் எப்படி இருக்கும், அப்படி மனித ஆத்மாக்கள் வறண்டு போன இந்த நிலையில வந்து ஞான மழையை பொழிய தொடங்குறார். உதாரணத்திற்கு இப்போ ஒரு தொடப்பம் இருக்கு. அந்த தொடப்பம் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னாக்க கூட்டி சுத்தம் செய்யறதுக்காக உதவுது. அது தென்னை ஓலையிலிருந்து செய்யப்பட்டதா இருக்கலாம், இல்லை அந்த ஈச்ச மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குச்சியாக இருக்கலாம். அந்த அனைத்து குச்சிகளையும் சேர்த்து கட்டி அப்போதான் அது தூய்மைப்படுத்துவதற்கு உதவுறது. அதே போல இன்றைக்கு மனித ஆத்மாக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னாக்க ஒரு குருட்டு அகம்பாவம், ஒரு பக்குவம் இல்லாத மனநிலை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனதோடைய அமைதி இழந்து போய் ஒரு சிதறி போன தொடப்பம் எப்படி ஆகுமோ அப்படி ஆயிட்டாங்க. அப்போ எந்த தொடப்பமானது தூய்மைப்படுத்துவதற்கு உதவுதோ அது சிதறி போயிட்டாக்க தூய்மைப்படுத்துறதே முடியாது, அது ஒரு பக்கம். ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலையும் அது அழுக்காகிடும். அதே மாதிரி நாம் மனதில் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் இப்படியெல்லாம் கொண்டு வரும் பொழுது நம் மனதில் உள்ள அழுக்குகள் அதிகமாகி நாமும் அழுக்காகி சூழ்நிலைகளையும் அழுக்காக்குவதற்கு நிமித்தமாக ஆகிவிடுகிறோம். அப்போ பரமாத்மா வந்து இந்த ஞானத்தை கொடுத்து உள்ள சிதறி கிடக்கிற நம்மளுடைய ஆன்ம சக்தியை ஒன்று திரட்டி நம்மளை மிகவும் பலசாலியாக ஆக்குவதற்காக உதவுறார். இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அது மேலே ஒரு சாம்பல் படிஞ்சிடுது. அப்போ அந்த சாம்பல் படியும் பொழுது அந்த நெருப்பு எரியறது நமக்கு தெரியாது. அதே போல மனிதனுடைய மனதில் மாசுகள் படியும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான ஒளியானது மறைந்து விடுகிறது. அப்போ ஞானம்ங்கிற மூன்றாவது கண் கொடுக்கும் பொழுது நம்ம இறைவன் என்ன சொல்றாருன்னா அந்த கண்ணை திறக்க முயற்சி செய்யுங்க. ஞானம் கிடைச்செடுத்து ஆனாலும் நான் உள்ள இருக்கிற கண்ணை மூடியே வச்சிருந்தாக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூன்றாவது கண் திறக்காது. அப்போ அந்த கண்ணை திறக்கும் பொழுதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய எரியக்கூடிய அந்த நெருப்பானது வெளியில தெரியும். அப்போ அந்த சக்திகளை நாம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னாக்க இந்த ஞானம்ங்கிற மூன்றாவது கண்ணை நாம் திறக்கணும். அப்போ இந்த பிறப்பு இறப்பை பற்றி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். அதை பற்றிய இன்னைக்கு ஒரு டைரக்டாக ஒரு கட்டளைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் லான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயத்தை பரமாத்மா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. தஸ்மாத் அபரிஹார்யார்த்தே நத்வம் சோசிதுமர்ஹசி. தஸ்மாத் அபரிஹார்யார்த்தே நத்வம் சோசிதுமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம். த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, அப்படி பிறந்தவனுக்கு திரும்பவும் இறப்பு நிச்சயம். பிறப்பு இறப்பு திரும்பவும் மறுபிறப்பு, இது மாற்றவே முடியாது. தஸ்மாத் ஆகையால் அபரிஹார்யார்த்தை, எதை மாற்றவே முடியாதோ அதை நினைச்சு நத்வம் சோசித்து மருகசி, அதை நினைச்சு நீ கவலைப்படுறதுனாலையோ வருத்தப்படுறதுனால என்ன லாபம்? எதை நீ மாற்றவே முடியாதோ அதை நினைச்சு கவலைப்படுறதுல என்ன லாபம்?
அப்போ இது ஒரு சிருஷ்டியோடைய நியமம். பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவனுக்கு மறுபிறவி நிச்சயம். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த சத்தியத்தை ஏத்துக்கிறதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, உங்களுடைய சிந்தனை முறையை நீங்க மாற்றணும். இப்போ சிந்தனை முறையை நம்ம மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இது மாற்றவே முடியாது அப்படின்னா, அதை நம்ம பிரச்சனையாக நினைச்சாக்க நிச்சயமா அதுக்கு தீர்வு கிடைக்காது. அப்போ பிரச்சனையா நினைக்கும் பொழுது அதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னா, அப்போ நான் என்னுடைய சிந்திக்கிற முறையை எப்படி மாற்றணும்? பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்தா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு. அப்போ அப்படி நினைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில ஒருவேளை நம்ம திருப்தியும் மகிழ்ச்சியும் அனுபவம் செய்யாமலேயே போயிடலாம். அப்போ பிரச்சனையின் தீர்வு தான் வாழ்க்கையோடைய எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி, குஷி, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமா அதுல நமக்கு வெற்றி கிடைக்காது. பிரச்சனையோடு வாழ்ந்த மனிதனுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு நல்லா இருக்காது. என்ன ஒண்ணுமே இல்லையே யோசிக்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ சிந்திச்சு நம்ம பிரச்சனைய இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக சரியான சிந்தனையின் மூலமாக நம்ம பிரச்சனையை சாதாரணமாக ஆக்க முயற்சி செய்யலாம். இது ஒரு பிரச்சனையே இல்லையே, எப்படியா இருந்தாலுமே இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இது ஒரு மூவிங்னு சொல்லலாம். இப்போ கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃப்ளோலேயே நம்ம போனால் நிற்காம போக முடியும் அப்படின்னு. இப்போ திடீர்னு ஒருத்தங்க ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின்லேருந்து இறங்க மறந்துட்டாங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுது, இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நின்னா என்ன ஆவாங்க? கீழே விழுந்துருவாங்க. அந்த இறங்கின அந்த ட்ரெயினோடைய ஓட்டத்திலேயே கொஞ்ச நேரம் ஓடினாக்கா அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிடுவாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்திலேயே போகும் பொழுது நம்ம சிந்தனை முறை மாற தொடங்கும். இன்னொரு சின்ன விஷயம், பெரிய பெரிய நல்ல விஷயங்களை சின்ன விஷயங்களுக்காக அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்துடுறோம். உதாரணத்திற்கு, ஒரு புதிதாக கல்யாணம் ஆன ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டே. அவங்க நைட்டு ராத்திரியே அந்த முதல்ல புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தூங்குற இடத்துலையும் ரொம்ப அழகாக ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வச்சுருந்தாங்க, கேண்டில் ஏற்றி வச்சுருந்தாங்க. அவங்க கண் விழித்த உடனேவே அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பர்த்டேவை விஷ் பண்ணுறாங்க, பொக்கே கொடுக்குறாங்க, கேண்டில் இது பண்ணி அவங்கள கேக் வெட்டுறாங்க. ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, வீட்டில் ஸ்வீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். சாயங்காலமாக அவங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஸ்பெஷல் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இவங்க நல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப நல்லா பூஜை நடக்குது, எல்லாம் நடக்குது. திடீர்னு அந்த கோவிலில் அவங்களுடைய அந்த புது பட்டு புடவையில் எண்ணெய் விழுந்துடுது, எண்ணெய் கொட்டிடுது கொஞ்சம். அது கூட நிறையா இல்லை, கொஞ்சம். உடனே இவ்வளவு பெரிய நல்லது நடக்குது அவங்க வாழ்க்கையில், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. சின்னதாக கொஞ்சோண்டு விழுந்த ஒரு டிராப்பு எண்ணெய்க்காக அவங்க ரொம்பவும் ஒரு பதட்டத்தில் டென்ஷன் ஆகி கத்தி, எல்லாரையும் கத்தி மூட் ஆஃப் ஆகி அந்த சூழ்நிலையே ரொம்பவும் மன இறுக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இது ஏன் அப்படி, இதை பற்றி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இன்றைக்கி நம்ம எல்லாருமே இப்படி தான் இருக்கோம். பல நல்ல விஷயங்கள் நடக்குது, ஆனால் ஒரு சின்ன விஷயம் நான் நினச்சா மாதிரி நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்துடக்கூடாது இல்லையா? இப்போது இவ்வளவு உயர்ந்த ஞானம் எனக்கு கிடைக்குது, அந்த ஞானத்தோடைய விஷயங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எனக்குள்ளே கொண்டு வரணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் என்னால் பண்ண முடியல அப்படின்றதுனால நான் மனப்பதட்டத்திலையோ டென்ஷனில் வருதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு நல்லது இருந்தாலும் நெகட்டிவே பார்க்கறதுக்கான ஒரு பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். சொல்கிறாங்க இல்லையா, சந்திரன் இவ்வளவு அழகாக இருக்குது, ஆனால் சந்திரனை பார்க்கலாமா, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு கரையை பார்க்கலாம், ரெண்டுமே செய்யலாம் நம்ம. ஆனால் நமக்கு இது எப்போ இது தெரியும் அப்படின்னாக்க, நெகட்டிவிட்டி நமக்குள்ளே அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஞான விஹீன பசுகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் இல்லாத மனிதன் மிருகத்திற்கு சமம் அப்படின்றாங்க. அதாவது இப்போ இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சாலும் எப்படி நடந்துக்கணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி விஷயங்களை நான் ஏற்றுக்கணும், எப்படி பிரச்சனைகளை கையாளணும், இந்த ஞானம் இல்லை அப்படின்ன பொழுது அப்போ நமக்கு வாழ்க்கையோடைய மகிழ்ச்சி குறைய தொடங்குது. அப்போது இறப்புங்கிறது ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வையும் நாம் எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம மனப்பக்குவம், இப்போ கேட்டோம் இல்லையா, ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யு,
எனக்கு நானே சொல்லிக்க வேண்டிய விஷயம் இது. பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவன் மீண்டும் பிறப்பது நிச்சயம். இதனால தான் இங்கிலீஷில் கூட ஒரு இடியம் இருக்கு, ஆஸ் ஷூர் ஆஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலேயே ரொம்ப நிச்சயமான விஷயம், அது மாற்ற முடியாத விஷயம் எதுன்னா அது டெத்து தான். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கட்டாயமாக வரீங்களா அப்படின்னா ஆஸ் ஷூர் ஆஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவ்வளவு கட்டாயமாக மாற்ற முடியாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் மகிழ்ச்சியை நோக்கி முன்னேற தொடங்க முடியும். இது ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் அவங்க பாகத்தை நடிக்கும் பொழுது இது எதுவுமே புதியதாக உருவாக்கப்பட்டதில்லை. ஏற்கனவே உருவாக்கிய நாடகம். அவங்க பாகத்தை நடிக்கிறாங்க. நானும் ஆன்மா இந்த உடல் மூலமா நடிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செய்யும் பொழுது மகிழ்ச்சி குறையாமல் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன இன்னொரு விஷயம் சொல்கிறேன். யக்ஷர்கள் இருந்த மகாபாரதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கேள்விகளே இருக்குது. இது அக்ஞாதவாசத்தில் பாண்டவர்கள் காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப தாகம் எடுத்தது அவங்களுக்கு. அங்கே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் போயிட்டு தண்ணீர் குடிக்கலான்னு ஒவ்வொருத்தராக போகிறாங்க. முதல்ல சகதேவன் போகிறான். அப்போ ஒரு கேள்வி வருது, அந்த குளம் பேசுது, உள்ளிருந்து குரல் வருது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாதான் நீ இந்த தண்ணியை குடிக்க முடியும், அதை மீறி நீ குடிச்சேன்னா விபரீதம் ஏற்படும். அப்போ அவங்க அதை கேட்காம அந்த தண்ணியை குடிச்சிடுறாங்க. சகதேவன் உயிர் எழுந்துடுறாரு. நகுலனும் இதே மாதிரி செய்கிறாரு. அவர் அந்த உள்ளிருந்து வந்த யக்ஷனுடைய குரலை கேட்கல, அதை மதிக்காமல் அவர் தண்ணி குடிச்சிட்டு அவரும் உடலை விட்டுடுறாரு. அடுத்தது அர்ஜுனன் போகிறான், பீமன் போகிறான். 4 பேருமே இதே மாதிரி பண்ணிடுறாங்க. கடைசியில் யாருமே காணுமே, திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரர் போகிறார். அங்கே அவர் பார்க்கும் பொழுது 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ அவர் நினைக்கிறார், இவ்வளவு தாகம் எடுக்குதே, நானும் போய் தண்ணி குடிக்கலான்னு உள்ளே இறங்குறாரு. அப்போ குரல் வருது, யுதிஷ்டிரனே நீயாவது என்னுடைய கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே யுதிஷ்டிரர் மேலே பார்த்துட்டு சொல்வார், என்ன கேள்வி கேட்கணுமோ நீங்கள் கேளு அப்படின்னு சொல்வார். 100 கேள்விகள் கேட்பாங்க. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு யுதிஷ்டிரர் பதில் சொல்லுவார், மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே இறப்பை பார்க்குறாங்க, எல்லார் வீட்லேயுமே இறக்குறாங்க, அதை விட்னஸ் பண்ணவும் பண்ணுறாங்க. ஆனால் நானும் ஒரு நாள் இறப்பேன் அப்படிங்கிறது அவங்க மனசில் யார் மனதிலுமே இருக்கிறது இல்லை. இதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு அற்புதம், அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்வார். அந்த பதிலை கேட்டு யக்ஷன் யமதர்மராஜன் வேற ஒரு வேடத்தில் வந்திருப்பான். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிச்சு கொடுத்துருவாங்க. இது மகாபாரதத்தோடைய ஒரு சின்ன நிகழ்வு. அப்போ இது என்ன சொல்ல வராங்க இதில் அப்படின்னாக்க, ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்டனான விஷயம் மரணம். ஆனால் அதை நானும் ஒரு நாள் இறப்பேன், என் வீட்டிலும் அது நடக்கலாம் அப்படிங்கிறது யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. இதை நம்ம சிந்தனை பண்ணி நல்ல இந்த ஞானத்தோடைய ஆழமே இதுதான். இந்த பிறப்பு இறப்பு ஆன்மா இதை நல்லா சிந்திச்சு நமக்குள்ள பதிய வைத்து கொண்டாக நம்ம மகிழ்ச்சி குறையாம ஆனந்தமாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ஓம் சாந்தி.